கிரிக் யுனைடெட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் ஆள் காணோம். நாங்கள் சேனல்ல என்ன பண்றோம் தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மன்னிப்போட ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு வந்து இந்தியா vs ஆப்கானிஸ்தான் செகண்ட் மேட்சோட ஒரு ஓடிஐ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம கூட யார் இருக்கானா, கீகா ப்ரோ இருக்காரு. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? எப்படி போச்சு இன்னைக்கு மேட்ச்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரா போச்சு. ஆக்சுவலா 400+ ரன்ஸ், போத் பேட் அண்ட் பால் ரெண்டுலயுமே இந்தியா வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட தான் கேட்கணும், இன்னைக்கு யாரு அடிச்சாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தெரியும். உங்களுடைய ஃபேவரட் பிளேயர்? தெரியும். நான் அதனால தான் குரூப் பக்கம் வரல. ஓகே, சுப்மன் கில் அடிச்சாரு. நெவர்தலெஸ் ஹேட்ரட் சைடு இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ். ரொம்ப டஃப்பான வெதரும் இருந்துச்சு. அதாவது பயங்கரமா வெயில் இருந்துச்சு. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு 42 ஓவர் கிட்ட பேட் பண்ணாரு. இன்ஃபேக்ட் அவர் அடிச்சு கொடுத்தனால தான் அந்த 402 வந்துச்சு. அவரும் இஷான் கிஷனும் இல்லைன்னா திஸ் would have நாட் பீன் பாசிபிள். இந்த கீழே மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் பத்தி நம்ம அடுத்து பேசுவோம். பட் வந்து இந்த இன்னிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனே நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஓடிஐ கிரிக்கெட்னு வந்துட்டா ஓகே, யூ கேன் கிவ் அன் எட்ஜ் டு சுப்மன் கில். நான் வன்மத்தை கக்கல, நான் வேற இடம் ஏதாச்சும் பாத்துக்கிறேன். பட் த டியூ வேர் இட்ஸ் கிரெடிட் வேர் இட்ஸ் டியூன்ற மாதிரி கில் நீட்ஸ் திஸ், ஐ மீன் ஆல் த அப்ரைசல் டுடே. அண்ட் இட் வாஸ் வெல், நல்ல ஒரு பேட்டிங் தான், கிளாஸியான ஒரு பேட்டிங். எஸ், அதே மாதிரி இஷான் கிஷன் அவரை பத்தி நம்ம பேசியே ஆகணும். ஆக்சுவலா டாப்ல வந்து ரெண்டு பேர் யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் சர்மா பெருசா கன்வெர்ட் பண்ண முடியல. இந்த பிச் வந்து வெல் மேட் ஃபார் பேட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அண்ட் வெயில்ல அப்படிங்கும் போது நல்ல ஒரு ஹீட் இருந்துச்சு. 39 டிகிரி செல்சியஸ் அண்ட் ஃபீல்ஸ் லைக் 35 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அங்க நடந்ததெல்லாம் பார்க்கும்போது அப்படி தெரியல, ஒரு 40 42 இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். ஒரு பீக் சம்மர்ல இருக்க வேண்டிய ஒரு டெம்பரேச்சர் லக்னோல. பட் அந்த இடத்துல இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதுல அதுல வந்து பெரிய, நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதை பார்த்தா ரோஹித் சர்மா பெருசா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அது அங்கிருந்து கன்வெர்ட் பண்ண முடியல. பட் அதுக்கப்புறம் கில்லா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த இஷான் கிஷனா இருக்கட்டும், சூப்பரா யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா 42 ஓவர்ஸ் பேட் பண்ணாரு கில்லு. அதே மாதிரி இஷான் கிஷனும் ஆக்சுவலா 36 37 ஓவர்ஸ் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க கேமையே. இஷான் கிஷனுடைய அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து ஆஹ் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கறத. போன வருஷம் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல ஆரம்பிச்சாரு. ஆக்சுவலா இங்க தமிழ்நாட்டுல தான் வந்து ஆரம்பிச்சாரு. கோயம்புத்தூர்ல எஸ்என்ஆர் காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல தான் இங்க ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ரஞ்சி டிராபி மேட்ச் அவருக்கு. இந்தியாவில டீம்லயே இல்ல, ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்லயே இல்ல அப்படிங்கும் போது இங்க வந்து ரஞ்சி டிராபி வந்து முதல் மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு. அங்க இருந்து டொமஸ்டிக்ல பெர்ஃபார்ம் பண்ணி T20 சையத் முஸ்டாக் அலி டிராபி பெர்ஃபார்ம் பண்ணி வின்னிங் கேப்டன் ஆகி, அங்க இருந்து அதுக்கப்புறம் இந்தியன் டீமுக்கு வந்து டைரக்டா வேர்ல்ட் கப்புக்கே கால் பண்ணி வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல எடுத்து வேர்ல்ட் கப்லயும் பெர்ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் ஐபிஎல்ல பேட் கமின்ஸ் இல்லாதப்ப எஸ்ஆர்எச் லீட் பண்ணி சூப்பரா லீட் பண்ணாரு. பேட் கமின்ஸ் வரதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சூப்பரா லீட் பண்ணாரு. பேட்டிங்லயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு இந்த சீசன். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே ஓடிஐ காலு. ஓடிஐல வந்து இன்னைக்கும் சரியான பெர்ஃபார்மன்ஸ். இந்த பாக்கெட் சைஸ் டைனமோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கெட் சைஸ் டைனமோ வந்து திரும்ப இன்னைக்கு நம்ம அந்த ஓடிஐ கிரிக்கெட்ல நம்ம பார்த்திருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு நாக் வந்து எகெயின்ஸ்ட் பங்களாதேஷ் வந்து ஒரு டபுள் செஞ்சுரி அடிப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் அப்படியே கண்டினியூஸா டிராப் ஆவார் ஓடிஐல. அது அந்த ஒரு இன்னிங்ஸை வந்து அப்படியே திரும்ப எடுத்துட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இஷன் கிஷன் பினிஷ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஆஃப்டர் 2023 ஓடிஐ வேர்ல்ட் கப் டீம்லயே இருப்பாரா அப்படிங்கிறது தெரியாம தான் இருந்துச்சு. பட் இப்போ ஒரு பெரிய கம்பேக் கொடுத்திருக்காரு. 2 ஃபார்மேட்ல வந்திருக்கு. மூணாவது ஃபார்மேட் டெஸ்ட்டுக்கும் திரும்ப வருவார் அப்படிங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இன்னைக்கு அவருடைய ஷார்ட் செலக்ஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அந்த எப்படி சொல்றது, அந்த குவிண்டன் டிகாக்குடைய ஒரு ஸ்டைல் எடுத்துட்டு வருவார். மும்பை இந்தியன் டேஸ்ல இருந்தே குவிண்டன் டிகாக்கும் நம்ம வந்து இப்போ குவிண்டன் டிகாக் அண்ட் ரயன் ரிக்கில்டன் இவங்க 2 பேர்த்த நம்ம கம்பேர் பண்ணி நம்ம பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி கம்பேரிசன் வச்சா 2 பேர்த்து பேட்டிங் ஸ்டைல்னு பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் அண்ட் இஷான் கிஷன் அந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்டைல் இருக்கும்போது 2 பேர் சிமிலரா பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பேட்டிங் தான் இன்னைக்கு இஷான் கிஷன் கிட்ட இருந்தும் நம்ம பார்த்தோம். சூப்பரா பேட்டிங் பண்ணாரு. கில்லோட சேர்ந்து அவருக்குமே அந்த ஒரு கிரெடிட்ஸ் போகும். அப்படியே அங்கிருந்து நம்ம மிடில் ஆர்டர், நீங்க சொல்லியிருந்தீங்க அந்த மிடில் ஆர்டர் கொலாப்ஸ், அதுக்கு நம்ம வருவோம் அப்படியே அடுத்த ஒரு செஷன். ஆக்சுவலா இந்த டாப் 4ல பாத்துட்டீங்கன்னா ரோஹித் சர்மா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. இவங்க 2 பேருமே கேம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணது பாத்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணதை வச்சு பார்க்கும்போது எக்ஸ்பெக்டட் ஸ்கோர் 450 தாண்டி போயிருக்க வேண்டியது. பட் அந்த மிடில் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆனது. அப்படியே வந்து ஆல் அவுட் 402 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஒரு நல்ல இன்னிங்ஸ் தான் 402. என்டையர் டீமா பார்க்கும்போது சூப்பரான ஒரு ஸ்கோர் தான். பட் ஸ்டார்ட் பண்ண விதத்தை பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா 34 ஓவருக்கே அரௌண்ட் 300 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 300 320 வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
இந்த இடத்துல நான் ஒரு விஷயம், ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்த பத்தி பேசணும் அப்படின்னா, ஓடிஐ கிரிக்கெட்டோடைய அந்த நியூ ரூல், நியூ பால், அதாவது இந்த ஓல்டு பாலை வந்து 36 ஓவருக்கு மேல வந்து ஒரே பாலை வச்சு ரிமைனிங் 14 ஓவர்ஸ் வந்து போல்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் எடுத்துட்டு வந்தாங்க. இது வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து பால் கொஞ்சம் பழசா இருக்கும்போது ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். அதே மாதிரி பால் வந்து கொஞ்சம் ஸ்லோவரா இருக்கும், அந்த பால்ல எதுவுமே இருக்காது. அப்படிங்கும் போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஃபார் த பவுலர்ஸ், பேட்டிங் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். இது வந்து பாத்துட்டீங்கன்னா ப்ரீ 2012 ஏரா வந்து ஒரு ஓடி கிரிக்கெட்ல ஒரு 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 கைண்ட் ஆஃப் ஏரா நம்ம வச்சுப்போம். அதுக்கப்புறம் 2012 இருந்து 2025 இந்த 26 இந்த டைம் முடிய ஒரு பீரியட். 2012க்கு முன்னாடி 50 ஓவர்ஸுமே ஒரே பால்ல தான் போல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு 26 ஓவர் அந்த 30 ஓவர் அந்த டைம் வரும்போதே பால் கொஞ்சம் ஓல்ட் ஆகி ரிவர்ஸ் ஸ்விங் ஆகும். நீங்க 2011 வேர்ல்ட் கப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. டோனி வந்து ஜகீர் கானை வந்து அந்த அந்த ஒரு இடத்துல எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணுவாரு. ஸோ இந்தியாவில் நடந்த அந்த வேர்ல்ட் கப்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. 2012க்கு அப்புறம் அப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு. ரெண்டு நியூ பால் 25 ஓவர் போடுவாங்க. அந்த இடத்துல ரிவர்ஸ் ஸ்விங்குக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது 400+ ஸ்கோர்ஸ் வந்து ஏகப்பட்ட டைம் வந்து அடிக்கப்பட்டுச்சு. அந்த டெத் ஓவர்ஸ் அப்படிங்கறதுலயே வந்துட்டு பேட்டர்ஸ் வந்து செமையா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆர்ட் ஆஃப் ரிவர்சிங் அப்படிங்கறதே ஓடி கிரிக்கெட்ல வந்து காணாம போயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த ஏரா எடுத்துட்டு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு நடந்த மேட்ச்ல ஒரு எக்ஸாம்பிள், இந்தியா வந்து இந்த 450 தாண்டி ஈஸியா போயிருக்கலாம். பட் விக்கெட்ஸ் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா இந்த 36 ஓவருக்கு மேலதான் இந்தியாவுக்கு வந்து ஒரு 8 விக்கெட் விழுந்துச்சு. அப்படிங்கும் போது அந்த இடத்துல வந்து அந்த ஓல்ட் பால் வந்து ஒரு வேலையை காட்ட ஆரம்பிக்குது. ஸோ இனி வர இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா டீம்ஸுக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த ஓல்ட் பால்ஸ்ல வந்து இப்போ மேட்ச் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட டைம்ல 36 ஓவர் வரைக்கும் கைவிட்டு போகுது அப்படின்னா 36 ஓவருக்கு மேல வந்து திரும்ப உள்ள வரலாம் கேம்குள்ள அப்படிங்கறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே எடுத்துட்டு வரலாம். அதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஆப்கானிஸ்தான் பண்ணி காட்டியிருக்காங்க. ஆக்சுவலா அது 402 கைமீறி போயிடுச்சு. பட் இன்னொரு ஒரு 50 ரன் 100 ரன் ஷார்ட்டா இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்தியா இந்த ஒரு கடைசி இந்த 14 ஓவர்ஸ் வந்து ஒரு பெரிய எஃபெக்டிவா இருந்திருக்கும். ஸோ இது வந்து இந்த மிடில் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு இது ஒரு ரீசனா நான் பாக்குறேன் இன்னைக்கு. ஸோ நீங்க வந்து என்ன ரீசன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த 36 ஓவருக்கு மேலதான் விக்கெட் விழுந்துச்சு. மிடில் ஓவர்ஸ் இந்தியன் பேட்டர்ஸ் வந்து அதுக்கு பெர்ஃபெக்டா சூட் ஆகலையா, இல்ல என்ன நடந்துச்சு அங்க? ஏன்னா வரதும் போறதுமா தான் இருந்தாங்க. டக்குன்னு நான் ஒரு 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன், மிடில் ஆர்டர் காலி, குர்னூர் பிரார் வந்து பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. அதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓல்ட் பால் வந்து பயங்கரமான ஒரு வேலை காட்டியிருக்கு. அதை தாண்டி வந்து என்னன்னா, சரி அந்த ஓல்ட் பால் தான் வருதுன்றப்போ நம்ம அதுக்கு அவேர் ஆகி அது கொஞ்சம் கேமுக்கு அடாப்ட் ஆகணும். இன் கேஸ் ஆஃப் வந்து இப்போ நம்ம அது மறுபடியும் சொல்ல முடியாது, கேம் டேக்கிங் டீப்ன்ற மாதிரி தான் நம்ம எடுத்துட்டு போகணும். சில சுச்சுவேஷன்ஸ்ல வந்து நம்ம கேம் வந்து டீப்பா எடுத்துட்டு தான் போகணும். ஒரு நல்ல பேஸ் கிடைச்சிருச்சுன்றப்ப நம்ம அதை வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேஎல் ராகுல் உள்ள வராரு, உள்ள வந்த உடனே சுத்துறாரு, ஹி வாண்ட்ஸ் டு கோ ஆன் ஃபர்ஸ்ட் பால்ன்ற மாதிரி. அது வந்து நீங்க பழைய இதுல பண்ணலாம். அந்த நீங்க சொன்ன மாதிரி வந்து செகண்ட் நியூ பால் எடுத்திருந்தா அந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன்ஸ்ல வந்து வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ நீங்க அந்த ஓல்ட் பால்ல தான் விளையாடுறீங்கன்றப்ப உங்களுக்கு ஆப்வியஸா தெரியும் அந்த பால்ல வந்து அந்த எதுவுமே இருக்காது, நம்மளுக்கு ஒரு ஃபேவரபிள் இருக்காதுன்றப்ப ஃபர்ஸ்ட் பாலே அந்த மாதிரி ஒரு ஷாட்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. மேபி அது டீம் அங்க இருந்து மேனேஜ்மெண்ட்டே வந்து அனுப்பிச்சு விடுறப்ப அது சொல்லியிருக்கலாம், ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து போ, ஒரு 10 பால் நின்னா போதுன்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். பட் அஸ் அ பிளேயரா வந்து யூ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அ சீனியர் பிளேயர். அந்த இடத்துல நம்பர் 6ல கேஎல் ராகுல் ஆங்கர் பண்ணி ஒரு 10 பால் ஆடினாருன்னா இங்க 430 போயிருக்கும் அந்த ஸ்கோர். ஸோ கேஎல் ராகுல் மட்டும் பிளேம் பண்ணல, பட் கேஎல் ராகுலோட ஒரு விக்கெட் வந்து இங்க ரொம்ப பிவட்டலா இருந்துச்சு. அந்த விக்கெட் போன பிறகுதான் வந்து அந்த ஃபுல்லா எல்லாருமே போனது. அண்ட் வந்து அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயருக்கும் வந்து கமெண்ட்ரியில சொன்னது என்னன்னா, அவர் அடிச்ச ஷாட்டை அவர் அது பெஸ்டா ஆடக்கூடிய ஒரு பேட்டரு, அந்த ஷாட்டை வந்து அந்த ஓல்ட் பால்ல அடிச்சது தான் அவுட் ஆனாரு. ஸோ நீங்க டாக்டிக்கலா நீங்க அங்க தோத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 7 ஓவர்ஸ்ல வந்து கரெக்டா 40 ரன் தான் அடிச்சிருக்காங்க, ரன் பால் தான் அடிச்சு ஒரு 4 விக்கெட் போயிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் மேட்ச் நீங்க டோட்டலா செட் ஆயிட்டீங்க, 400+ வந்துருச்சுன்றதுனால இருந்தாலும் இதெல்லாம் வந்து உட்காந்து நீங்க திரும்ப பேக் டு ஸ்கொயர் ஒன் போய் ஒரு டிராயிங் போர்டில் உட்காந்து நீங்க வந்து இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ஏன் இந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் வருதுன்ட்டு. ஏன்னா இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஈஸியா முடிஞ்சு, நாளைக்கு இதை வந்து நீங்க ஜோனஸ்பர்க்ல வந்து ஏதாவது ஒரு பெரிய டீமோட ஆடுறப்ப அடி விழுந்துச்சுன்னா அது ரெக்கவர் பண்ண முடியாது வேர்ல்ட் கப் ஆன மாதிரியான ஒரு டைம்ஸ்ல. ஸோ இட் ஹேஸ் டு பி a wake up call for not just for the middle order பட் இந்த டெத் ஓவர்ஸ்ல ஹவு தே கோனா பிளே அப்படின்றத வந்து யோசிக்கணும். கண்டிப்பா. ஏன்னா ஒரு பெரிய டீம் வருது அப்படிங்கும்போது, இப்போ வேர்ல்ட் கப் மாதிரியே சுச்சுவேஷன்ல வருது அப்படிங்கும்போது, இந்த நியூ ரூலுக்கு அடாப்ட் ஆக வேண்டியது அவசியம் தான். இது மற்ற டீம்ஸ் எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இந்தியாவுக்கு இது ஒரு நீங்க சொன்ன மாதிரியான ஒரு வேக்கப் கால் தான். இதை ஃபர்ஸ்ட் அவங்க ஆக்சுவலா இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டாங்க முன்னாடியே அப்படின்னா
ரொம்ப ஈஸியா இருக்கும் கோயிங் ஃபார்வர்ட் டு த வேர்ல்ட் கப். அங்கிருந்து அப்படியே நம்ம பவுலிங் யூனிட் எடுத்துப்போம். இன்னைக்கு ஆக்சுவலா ஒரு டெபியூட்டன்ட் பிரின்ஸ் யாதவ் ஆக்சுவலா மொதல் விக்கெட் விழுந்துச்சு, நோ நோ பால்ல பால் விழுந்துச்சு, ஆயிடுச்சு. அன்பார்ச்சுனேட். பட் எடுத்தாரு 2 விக்கெட் அதுக்கப்புறம். எஸ், குர்னூர் பிரார் எட் அகைன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. மொத மேட்ச்லயும் சூப்பரா போல்ட் பண்ணாரு. இன்னைக்கு 3 விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் ரவுன்முல்லா குர்பாஸை வந்து 147.7 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போடுறாரு. கன்சிஸ்டன்டா அந்த ஒரு பேஸ்ல போட்டு ஓடிஐ கிரிக்கெட்ல நான் இந்தியன் டீமுக்கு அந்த ஒரு பேஸ்ல நான் போட்டு சில பவுலர்ஸ் கன்சிஸ்டன்டா போட்டு நான் பார்த்ததே கிடையாது இது வரைக்கும். நம்ம மத்த டீம்ஸ் எல்லாம் பார்த்திருக்கோம். மிச்சல் ஸ்டார்க் அங்க போடுவாரு, பாகிஸ்தான்ல ஷோயிப் அக்தர்லாம் ஒரு காலத்துல போட்டுட்டு இருந்தாரு. அப்படிங்கும் போது இந்த கன்சிஸ்டன்சி இந்த டைம் இந்த ஏரா நான் பார்க்கவே இல்லை. இந்தியன் டீமுக்கு வந்து இது வந்து புதுசுதான். உம்ரான் மாலிக் அந்த ஒரு பேஸ்ல போட்டுட்டு இருந்தாரு. பட் நல்ல லைனர் லென்த்ல கண்ட்ரோல் இல்லை, அவருக்கு வந்து ரன்ஸ் லீக் ஆயிட்டு இருந்துச்சு. பட் குர்னூர் பிரார் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இப்பவே நான் வந்து 2027க்கு வேர்ல்ட் கப் ஸ்பாட்ல பேரை எழுதிருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா போறாங்க, அங்க இருக்க பிச் கண்டிஷன்ஸ், இந்த ரா பேஸ் இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு பார்க்கும்போது ஹைட் 6.4 அப்படிங்கும் போது சூப்பரா செட் ஆவார் அந்த அந்த ஒரு இடத்துக்கு. நான் இன்னுமே வந்து ஐபிஎல்ல ஏன் பெருசா யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்பேன். ஏன்னா மத்த பிளேயர்ஸ் எல்லாம் ஆக்சுவலா பவுலர்ஸ் எல்லாம் அடி வாங்கிட்டு இருந்தாங்க. இவர் யூஸ் பண்ணியிருந்தா இவரே தனியா ஒரு 2-3 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்க ஒரு கெப்பாசிட்டி இருக்க ஒரு பவுலர் மாதிரி தான் எனக்கு தோன்றாரு. ஓடிஐ கிரிக்கெட்ல வந்து பெர்ஃபெக்ட் டைம்ல கொண்டு வந்திருக்காங்க. 2 மேட்ச்மே இம்ப்ரெசிவ். கன்சிஸ்டன்ட்லி 140 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல கிளாக் பண்றாரு. அவருடைய ஹைட் ஒரு அட்வான்டேஜ், நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. டெத் ஓவர்ஸ்லயும் சூப்பரா போடக்கூடிய ஒரு பவுலரா தான் எனக்கு தெரியுறாரு. அதுவும் அந்த ரிவர்ஸ் ஸ்விங் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்ல சவுத் ஆப்பிரிக்கால கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும், சூப்பர் அடிஷனா இருக்கும். நான் இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனுக்கு சொல்றேன், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் குர்னூர் பிரார், இவங்க 3 பேர் ஆக்சுவலா 3 பேருக்குமே ஒரு கனெக்ஷன் என்னன்னா 3 பேருமே பஞ்சாபிஸ். பஞ்சாப் சேர்ந்தவங்க, பஞ்சாபை பூர்வீகமா கொண்டவங்க தான் இந்த 3 பேருமே. இந்த 3 பஞ்சாப் பவுலர்ஸும் இந்தியன் டீம்ல பிளேயிங் லெவன்ல ஆடினாங்க அப்படின்னா அந்த ஒரு கண்டிஷன்ல சவுத் ஆப்பிரிக்கால 2023 நம்ம விட்டது 2027ல பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு இந்தியன் டீமுக்கு. ஸோ பிரார எந்த அளவுக்கு யூஸ் பண்ண போறாங்க இனி வர ஓடிஐ சீரீஸ்ல, அதுக்கு அடுத்த வர சீரீஸ்ல அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஸோ ஓவராலா இந்த பவுலிங் யூனிட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு ஆக்சுவலா பிரின்ஸ் யாதவ் பத்தி நான் பேசணும். ஆக்சுவலா நீங்க பேசிருங்க பிரின்ஸ் யாதவ் பத்தியும் அப்படியே ஆட் பண்ணி. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த டீம் ஓவராலா பவுலிங் யூனிட் அப்படிங்கிறது? ஆப்கானிஸ்தானுக்கு எகென்ஸ்டா நல்லா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா, இல்ல இந்த ஓவராலா இந்த பவுலிங் யூனிட் சூப்பரா தான் இருக்கா? இல்ல, ஏன்னா அது நம்ம சொல்லலாம். அதாவது வந்து நம்ம ஆப்கானிஸ்தான் சொல்லி நம்ம ரூல் அவுட் பண்ணிட முடியாது. அதான் வந்து இப்போ அப்படி பார்த்தாலும் நீங்க ரூல் அவுட் பண்ண முடியாதுன்றதுக்கு நான் ரீசன் என்ன சொல்றேன்னா, குர்பாஸ் மாதிரி ஒரு ரெட் ஹார்ட் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு பேட்டர், நீங்க குர்பாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீல்டை வச்சு விளையாடுறாப்ல. ஃபர்ஸ்ட் மேட்சும் சரி, இந்த மேட்சும் சரி, அப்படி விளையாண்ட ஒருத்தரை வந்து நீங்க அந்த 147 கிளிக்ல போட்டு நீங்க தூக்குறீங்கன்னா வந்து அந்த ரா பேஸ்ல தூக்குறீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் தான். யூ கான் டினை. குர்பாஸ் வந்து ஆப்கானிஸ்தான் விளையாடுறதுனால சின்ன பேட்டரே கிடையாது. நீங்க குர்பாஸ் பத்தி நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கோம். குர்பாஸ் இஸ் ஒன் ஆஃப் அ கைண்ட் பேட்டர். வேற ஒரு கண்ட்ரில இருந்தா அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இன்னும் ஹையரா இருந்திருக்கும். அவருக்கு ஹெல்ப் பண்ணாதனால தான் அந்த எதுவுமே இன்னும் அச்சீவ் பண்ண முடியல ஆப்கானிஸ்தான்ல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பேட்டரை நீங்க தூக்குறீங்கன்னா வித் யுவர் என்ன சொல்றது செகண்ட் மேட்ச் ரைட் நோ, இட்ஸ் அ வெரி பிக் வின் தான். அண்ட் பிரின்ஸ் யாதவ் வந்தாரு, நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. கொஞ்சம் ரன்ஸ் லீக் ஆச்சு ஆப்வியஸ்லி. அந்த ஒரு நோ பால் வந்து ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்திருப்பாரு. ஆனா வந்து இட்ஸ் அ வெல், அவரும் பயங்கரமா எனக்கு தெரிஞ்சு லக்னோவில் வந்து நல்லா விளையாண்டாரு. இன்ஃபேக்ட் அவர் ஒரு சம ஃபீல்டராகவும் இருக்காரு. இன்னைக்கு பயங்கரமான ஒரு கேட்சும் பிடிச்சாரு, ரன்னிங் கேட்ச். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஆடட் ஆன் அட்வான்டேஜ் தான். அண்ட் இந்த ஆட்ரிபியூட்ஸை தாண்டி எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சொன்ன அந்த ஆஸ்பெக்ட் தான். குர்னூர் ஷுட் பி இன் 2027 வேர்ல்ட் கப் ஸ்குவாட் தான். எனக்கு வந்து ஹர்ஷித் ராணா காட்டிலும் ஒரு எட்ஜ் வந்து குர்னூருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது. நெவர்தலெஸ் ஹர்ஷித் ராணாவும் ஒரு நல்ல பவுலர் தான். அவர் வந்து சும்மா கௌதம் கம்பீர் பேக் பண்ணாருன்னு சொன்னாலும் ஹி ஹஸ் ப்ரூவன் ஹிஸ் செலெக்ஷன்ஸ் எவ்ரி டைம். ஸோ அதை தாண்டி குர்னூர் வந்து பயங்கரமா அந்த ஒரு அவரோட அவரோட பொசிஷனை வந்து ரொம்ப ஒரு ரெண்டு மேட்சஸ்லேயே பிளேஸ் பண்ணிட்டாருன்னு தோணுது. அண்ட் கன்சிடரிங் சவுத் ஆப்பிரிக்கா நமக்கு ஒரு ரா பேஸ்ல நல்ல ஒரு பவுலர் வேணும் அங்க. அண்ட் அது ஒரு தேர்ட் சீமரா வர்றப்போ வந்து நமக்கு இங்க ஷமியோட ஆப்சன்ஸ்லாம் நம்ம அங்க வந்து பேச முடியாத அளவுக்கு வந்து குர்னூர் வந்து ட்ரெயின் ஆயிடுவாருன்னு தோணுது. அண்ட் எனக்கு தெரியல, நீங்க வந்து செகண்ட் பேசர் ஹர்ஷ்தீப் சொன்னீங்க, சிராஜை எடுப்பாங்களான்னு தெரியல. பட் சிராஜோட மற்ற பர்ஃபார்மன்சஸ் நம்ம பார்க்கணும். சிராஜும் ஒரு நல்ல வைட்டலான ஒரு பவுலர் தான். 2022ல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு பவர் பிளேஸ்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்க ஒரு பவுலர் தான். ஸோ அவரை ரூல் அவுட் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்ச இந்த பேசர் லிஸ்ட்ல வந்து பும்ரா, சிராஜ், அஷ்தீப், குர்னூர், பிரின்ஸ் யாதவ் ஆர் ஹர்ஷித் ராணா, இந்த ஒரு 5 பேசர் 6 பேசர் எடுத்துட்டு போயிட்டு எனக்கு இன்னொன்னு வந்துட்டு இங்க ஆட் ஆன் பண்ண தோணுது. நிதிஷ்குமார் ரெட்டி ஷுட் பி அட் 7 or 8.
நான் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன், அடுத்த சீரீஸ்ல வந்துட்டு ஹர்திக் இஸ் கம்மிங் பேக் டு ஓடிஐ கிரிக்கெட்னு வந்திருக்கு. ஸோ ஹர்திக் ரிட்டர்ன் ஆறாரு, விராட் ரிட்டர்ன் ஆறான்றப்போ ஒரு ஃபுல் ஸ்ட்ரென்த் வந்து வரப்போகுது. ஸோ அப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நீங்க சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு பிச்சில் விளையாடுறீங்கன்னா 7ல வந்து நீங்க ஹர்திக்கு 8ல என்கேஆர் வச்சு நீங்க மிச்ச 3 பவுலர்ஸை இமேஜின் பண்ணீங்கன்னா அந்த பேஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ஒரு 6 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட மட்டும் நீங்க போகலாம். ஒரு ஸ்பின்னருக்கு நீங்க இல்ல குல்தீப்பை உட்கார வச்சா 6 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போகலாம். இல்லைன்னா நீங்க ஒரு குல்தீப்பை மட்டும் எடுத்துட்டு ஒரு ஆளை நீங்க ரெஸ்ட் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன்னா அந்த பேட்டிங் குஷனுக்காக நீங்க என்கேஆரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு, அவரும் ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. யூ கேன் டேக் ஹிம் த்ரூ அவுட். அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கால உங்களுக்கு ஒரு மேஜிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் தான். ஸோ அதனால வந்து இந்தியன் பவுலிங் லுக் ஸ்ட்ராங்கர் தென் இந்தியன் பேட்டிங். எனக்கு வந்து இந்தியன் பேட்டிங் தெரில, நம்ம வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவோன்ட்டு நிறையா நம்ம பார்த்துருக்கோம் 45 மினிட்ஸ் ஆஃப் பேட் கிரிக்கெட். பட் அதை அசைட் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த பவுலிங் கிளிக் வந்து நமக்கு 50 ஓவரில் நடக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் வந்து ஐ திங்க் 2027 வில் பி ஆர்ஸ். இல்ல ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லியிருந்தீங்க 6 ஃபாஸ்ட் பவுலர்ஸோடய போயிடலாம் அப்படின்னு. ஆக்சுவலா சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ் ரீசென்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் அந்த ஸ்பின்னுக்கு வந்து SA20 லீக் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பின் கொஞ்சம் ஆகுது. ஆக்சுவலா பவர் பிளேல ஸ்பின் கொண்டு வராங்க. 20 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் எல்லாம் போட்டு டிஃபெண்ட் பண்ணாங்க SA20 லீக்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. சோ அப்படிங்கும் போது ஸ்பின்னர்ஸும் கொஞ்சம் ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ண போறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. நீங்க சொல்றது வந்து ஆக்சுவலா ஓகே தான். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க 6 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஆடிட்டீங்க அப்படின்னா குல்தீப் மாதிரியான பிளேயர்ஸை வெளியே உட்கார வச்சுட்டு ஒரு 2-3 ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர்ஸ் வந்து அக்ஷர் பட்டேல், வாஷி இவங்க எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு பேட்டிங் ஆர்டர்ல ஷஃபிள் பண்ணி மேல ஆட வச்சோம் அப்படின்னா ஸ்பின் தேவைப்படும் போது அவங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். ஆக்சுவலா அப்படி ஆட வைக்கும் போது உங்களுக்கு வந்து KL, ஸ்ரேயாஸ் இவங்க எல்லாருமே வெளியே உட்கார வேண்டியது வரும். நீங்க இந்த இடத்துல எடுத்துட்டு போனீங்கன்னா நம்பர் 7ல ஹர்திக் வராரு அப்படிங்கும் போது KL அண்ட் ஸ்ரேயாஸ் 5 and 6ல அங்க ஆடுறாங்க, 4, 5 and 6 அந்த அதுக்குள்ள ஆடுறாங்க அப்படிங்கும் போது அக்ஷரோ வாஷியோ நீங்க அந்த இடத்துல நீங்க ஸ்வாப் பண்ணி ஒரு 2 ஸ்பின்னர் எடுத்துட்டு போகும்போது ஸ்குவாட் இன்னும் டெப்தா இருக்கும், பேலன்ஸ் கிடைக்கும். பட் எப்படி சொல்றது, அந்த பேட்டிங் வந்து இன்னுமே கொஞ்சம் அக்ஷர், ஸ்ரேயாஸ், KL அண்ட் வாஷி இப்படி கம்பேர் பண்ணும்போது பேட்டிங் லைட்டா வீக்கன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் தான். ஆக்சுவலா அக்ஷர் வந்து ஒரு பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மர் தான். பட் பேலன்ஸுக்காக அப்படி எடுத்துட்டு போகலாம். பட் இந்தியா அப்படி யோசிப்பாங்களா இந்த மாதிரினா அப்படிங்கிறது தெரியாது. மேபி 6 ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசா இருக்கும். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனா இருக்கு. ஏன்னா நான் அவ்வளவு இப்ப நீங்க அவ்வளவு ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்றீங்க, எல்லாருமே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. நான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஸ்குவாட்ல சொல்றேன், 8ல நீங்க வந்து பிளேஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்துட்டு ஒரு குல்தீப்பை நீங்க வெளியே உட்கார வைக்கிறீங்கன்னா நீங்க அங்க 8ல வந்து ஒரு என்கேஆர் பிளேஸ் பண்ணலான்றது தான் ஒரு ஆப்ஷனா தான் சொல்றேன். எல்லா மேட்சுக்கும் 6 பேசர்ஸ் எடுத்துட்டு போகணும்னு அவசியம் இல்லை. பட் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி நம்ம சொல்லலாம், அது SA20 எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல, ஸ்பின்னிங் இப்போ வந்து பயங்கரமா ஒர்க் ஆகுது. ஸோ வந்து ஒரு 4 பேசர்ஸ் வித் 2 ஸ்பின்னர்ஸ் அலாங் வித் 1 ஆல்ரவுண்டர் ஸ்பின்னர் கூட எடுத்துட்டு போனா இட் வுட் பி a வெரி வர்த்தியான ஒரு பவுலிங்காக தான் இருக்கும். இப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வால் கூட அங்கங்க வந்து போல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்குமே அந்த கொஞ்சம் திலக் வர்மா மாதிரியான பிளேயருக்கு ஸ்குவாடுக்குள்ள வந்தாரு அப்படின்னா அவங்க எல்லாம் அந்த பார்ட் டைமர்ஸை யூஸ் பண்ணும். கௌதம் கம்பீர் ஏரானாலே அந்த பார்ட் டைமர்ஸை யூஸ் பண்றதுதான். ஸோ யூஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா இன்னொரு விஷயம், நான் அந்த கௌதம் கம்பீர் ஏரான்னு சொன்னா ஸ்ட்ரைக் ஆகுது. ஆக்சுவலா நான் அது அந்த ஒரு பாயிண்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த ஈரா அப்படிங்கும் போது நீங்க புது பிளேயர்ஸ் ஆக்சுவலா 2011 வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி அந்த ஒரு 4 வருஷத்துல நிறைய ட்ரை பண்ணாங்க பிளேயர்ஸ். கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் சார் வந்து சேர்மன் ஆஃப் செலக்டர்ஸா இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் அவருடைய இன்டர்வியூலயே நான் பார்த்திருக்கேன். அந்த டைம் வந்து எல்லா பிளேயர்ஸுமே சான்ஸ் கொடுத்தாங்க. IPL இருந்து விளையாண்ட எல்லா பிளேயர்ஸுமே அஸ்வின், யூசுப் பத்தான், முனாஃப் பட்டேல், அந்த சைட்ல ரோஹித் சர்மாவுக்குமே அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சு. அதுல வந்து வந்தவங்க தான் யூசுப் பத்தான், அஸ்வின் மாதிரியான பிளேயர்ஸ் அங்கிருந்து கிராக் ஆகி வேர்ல்ட் கப் ஆடினவங்க தான் 2011ல. ஸோ அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் நான் பார்க்கவே இல்லை. 2015, 19, 23 இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஒரு 20 பிளேயர்ஸ் 21 பிளேயர்ஸ் இருப்பாங்க, அதுல இருந்து 15 பிளேயர்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அப்படிதான் இருந்துச்சு. பட் இப்போ இந்த டைம் பாத்துட்டீங்கன்னா அந்த T20லயும் சரி ODIலயும் சரி வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் புது பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. டொமஸ்டிக்ல இருந்து IPL இருந்து விளையாடுற பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நிறைய இப்போ இவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கு, இதுல இருந்து நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு 15 மெம்பர்ஸ் அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்படி ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வந்தவங்க தான் குர்னூர் பிரார் உள்ள வந்தாரு, ஹர்ஷ் தூபே போன மேட்ச் வந்தாரு, பிரின்ஸ் யாதவ் உள்ள வந்தாரு. நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா இனி வர டைம்ல நீ அடுத்து 27 வேர்ல்ட் கப் ஆடுற வரைக்கும் இந்த ஸ்குவாட் வந்து ஸ்டேபிளா இருக்காது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும், புது பிளேயர்ஸ் வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா இதுதான் ஆக்சுவலா எந்த பிளேயர்ஸ் வந்து பொட்டன்ஷியல் இருக்கு உள்ள வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. யாரு வேணாலும் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அமைய போகுது. சோ பாப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது எனக்கு இது பிடிச்சிருக்கு ஆக்சுவலா.
ஸோ என்ன பிளேயர்ஸ் எல்லாம் உள்ள இப்போ குர்னூர் பிரார்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓடி இந்த 2 மேட்ச் ஆடல அப்படின்னா யாருன்னு நிறைய பேருக்கு தெரியாது. தெரியாது. அவருடைய பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியாது, அவருடைய டேலண்ட் என்ன, ஸ்கில் செட் என்னன்னு தெரியாது. ஏன்னா ஐபிஎல்லையும் பெருசா ஆடல. டொமஸ்டிக் பார்த்தவங்க ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். பட் இப்பதான் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு குர்னூர் பிரார்னா யாரு அப்படிங்கிறது. 6.4 ஃபீட்ல இருக்காரு, அவ்வளவு ஹைட்ல இருக்காரு, 140 km/h கன்சிஸ்டண்டா போல் பண்றாரு, நல்லா ஸ்விங் பண்றாரு, ரா பேஸ் இருக்கு, நல்ல லைனர் லென்த் இருக்கு. ஸோ அப்படிங்கிறது இத்தனை விஷயங்கள் கவனிக்கிறாங்க அப்படின்னா அந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உள்ள வந்து விளையாட வைக்கிறாங்க, இந்தியன் டீமுக்கு டெபியூ ஆகி விளையாடுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து அந்த பிளேயர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகி வேர்ல்ட் கப்புக்கு எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஸோ பார்ப்போம். கௌதம் கம்பீர் இது வரைக்கும் சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஏகப்பட்ட விஷயங்கள், ஒரு நிறைய கான்ட்ரோவர்சிஸ் இருந்துச்சு. பட் இன்னும் என்னை இருக்கு, பொறுத்த வரைக்கும் இப்போ கௌதம் கம்பீர் என்ன ப்ரோ புரியல. இன்னும் இருக்கு, இன்னும் இன்னுமே இருக்கு இருக்கு. இருக்கு அதுதான் அதான் அதான். ஆக்சுவலா. எஸ், அந்த கான்ட்ரவர்சி இருக்குதான். பட் எப்படி சொல்றேன்னா இந்த ஒரு விஷயத்துல ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம அதை தாண்டி வச்சுக்கிட்டு பாராட்டி ஆகணும். ஸோ அந்த ஒரு வகையில நான் இந்த ஒரு விஷயத்த வந்து பாராட்டுறேன் கௌதம் கம்பீரை. ஸோ அடுத்து ப்ரோ அவ்வளவுதான். வேற அடுத்து ஏதாச்சும் வந்து பாயிண்ட்ஸ் நம்ம இருக்கா? பாயிண்ட்ஸ்ன்னு இல்லை, நம்ம தான் இப்போ வந்து இப்போதைக்கு ஒரு நல்ல பாத்துல போயிட்டு இருக்கு. அண்ட் வந்து ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றப்ப சில விஷயங்கள் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இதுவா இருந்துச்சு. ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல சில பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஷமி மாதிரியான ஒரு பிளேயர் இருக்க மாட்டாரு. அவர் முன்னாடி இருந்தே ப்ராப்பரா நெக்லெக்ட் பண்ணிட்டு வராங்க. அது எனக்கு வந்து ஓகே, 2027 அவர் 37 மேல ஆயிடுறாரு, ஏஜ் ஃபேக்டர் ஒன்று இருக்கு. அண்ட் அவரை தாண்டி ஒரு நல்ல பிளேயர்ஸ் வர்றப்ப மூவ் ஆன் பண்றதுல ஒரு ஒரு நல்ல ஒரு ஐடியா தான் எனக்கு வந்து. ரோஹித் சர்மா இருக்காரு, பட் என்னன்னா இவங்க எல்லாருமே வந்து அவங்க ஏஜ் ஃபேக்டர்னால வந்து ஒரு மேட்சும் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு புவனேஸ்வர் குமார் புவனேஸ்வர் புவனேஸ்வர் குமார் இருக்காரு. பட் புவனேஸ்வர் குமார் இந்த ஐபிஎல்க்கு அப்புறம் தான் ஒரு டாக் வந்திருக்காரு. பட் ஓவரால் பீரியட் ஆஃப் டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு புவி வந்து கடைசியா 2022 ஏஷியா கப் எடுனாருன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை. அதுக்கப்புறம் வேர்ல்ட் இவர் கப் பண்ணாரு 2022. அதான் 2022 வேர்ல்ட் கப்போட முடிஞ்சாரு, அதோட தான் முடிச்சுட்டு போனாரு. ஸோ அதே மாதிரி 2023 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் நம்ம இவரை பார்க்கவே இல்லை, ஷமியை பார்க்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப சில இதுல வந்து இந்த ஸ்கீம் ஆஃப் இதுல வந்து பிளேயர்ஸ் வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. பட் அது தாண்டி நமக்கு அதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா நல்ல பிளேயர் இருக்காங்கன்றப்போ வி ஹேவ் டு மூவ் ஆன் தான். ஸோ அந்த டிசிஷன்ஸை வந்து பெருசா சொல்றதுக்கு இல்லை. பட் மேபி எனக்கு வந்து ஒரு மாதிரி ஷமி இஸ் கைண்ட் ஆஃப் அ பர்சன், நீங்க யூ கேன் ரிலே த ஒரு ரிலேபிளான ஒரு பவுலரா இருந்திருக்காரு. உங்களுக்கு பும்ரா விக்கெட்லெஸ்ஸா இருந்தாலும் ஷமி உங்களுக்கு எடுத்து கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு வேர்ல்ட் கப்ஸ்லயும் உங்களுக்கு 2015 இருந்து எஸ் பிளேட் அ வெரி பிக் ரோல். ஸோ அதனால எனக்கு அந்த ஒரு ஃபேக்டர்லாம் இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே நான் ஏதோ ஒரு வீடியோல கூட பேசியிருக்கேன், ஷமியை ஏன் நெக்லெக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு திங்ஸ் இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி வி ஆர் கெட்டிங் அ வெரி குட் ஸ்குவாட். இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் புது புது பிளேயர்ஸ் ரொட்டேஷன்ல விளையாட விட்டு தே ஆர் செக்கிங் அவுட்னா வந்து திங்ஸ் வில் டேர்ன் அரவுண்ட். அண்ட் எனக்கு என்னமோ தோணுது 2027 வேர்ல்ட் கப் வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ பார்ப்போம். ஏன்னா நம்ம தான் ஆக்சுவலா மற்ற டீம்ஸை விட ஆஸ்திரேலியா எல்லாம் பங்களாதேஷ் கிட்ட தோத்துட்டு வராங்க. அவங்க ஸ்குவாட் என்ன பெர்ஃபெக்டா பில்ட் பண்ணல, அவங்க நம்ப முடியாது. பட் இருந்தாலும் நம்ம பார்க்கும்போது இந்தியா தான் இப்போ ஓரளவுக்கு முன்னாடி இருக்காங்க. ஹோஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் இந்தியா, அந்த 2 டீம் தான் இப்போதைக்கு ஓடிஐல வந்துட்டு ஃபேவரட்ஸா இருக்காங்க. ஸோ பார்ப்போம், இன்னும் டைம் இருக்கு, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கு. அதுக்குள்ள எப்படி ஷேப் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம். இன்னும் இந்த குவாலிஃபிகேஷன் மார்க்கே மார்ச் வரைக்கும் இருக்கு. ஸோ அதுக்குள்ள அந்த டாப் 8ல வரணும். இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை. இங்கிலாந்து, பங்களாதேஷ், வெஸ்ட் இண்டீஸ் மாதிரியான டீம்ஸ் எல்லாம் அந்த குவாலிஃபிகேஷன் மார்க்லயே இன்னும் கொஞ்சம் டேஞ்சர்ஸ் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இந்தியா தேர்ட் ஓடிஐ, அடுத்து நம்ம சேப்பாக் வராங்க, சென்னையில வராங்க. ஸோ ஸ்பின் ட்ராக்ல வந்து எந்த மாதிரியான, இப்போ நம்ம வந்துட்டு குர்னூர் பிரார், பிரின்ஸ் யாதவ் மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இப்போ புது ஸ்பின்னர்ஸ் யாரு உள்ள வராங்க, ஸோ எப்படி போல் பண்ண போறாங்க, குல்தீப், வாஷி எல்லாம் ஆடுவாங்களா அப்படிங்கறத நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து சென்னை மேட்ச் முடிஞ்சோன்னா நாங்க 2 பேரும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடம் விடை பெறுவது ஈகான், சரவணன். நன்றி, வணக்கம்.